ராசிபுரம் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடமிருந்து தாலி சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபரை புகார் அளித்த 24 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்து அதிரடி காட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி நந்தகுமார் சுகுணா. நந்தகுமார் LIC ஏஜென்டாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் விடியற்காலை சுமார் 5 மணி அளவில் நந்தகுமார் நடைபயிற்சிக்காக வெளியே சென்றுள்ளார். இதை நோட்டமிட்டு அவரது வீட்டில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நந்தகுமார் மனைவி சுகுணாவின் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 8 சவரன் தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வெண்ணந்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வெண்ணந்தூர் ஆய்வாளர் சுகவனம் தலைமையில் தனிப்படை அமைத்து CCTV காட்சிகளின் அடிப்படையில் வெண்ணந்தூர் பகுதியைச் சேர்ந்த குற்றவாளி தமிழரசனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 8 பவுன் தங்கச் செயினை மீட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். பேரணாம்பட்டு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து பணம், நகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கொள்ளை போனது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த தரைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பர்சுனா. இவர் நேற்று மாலை பக்கத்து தெருவில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு விசேஷத்திற்காக சென்று இரவு அங்கேயே தங்கியுள்ளார். இன்று காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது தனது பெண்ணின் திருமணத்திற்காக வீட்டில் சேர்த்து வைத்திருந்த 1 லட்சம் பணம், 3 சவரன் தங்க நகை மற்றும் பட்டுப்புடவைகள், சிலிண்டர், செல்போன் ஆகியவை திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் பேரணாம்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த பேரணாம்பட்டு காவல்துறையினர் கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் போடி தாலுகாவிற்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு அதே பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 10 வயது சிறுமியிடம் பாலியல் ரீதியான தொந்தரவு அளித்ததாக சிறுமியின் தாயார் போடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இளைஞர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு குறித்து புலன் விசாரணை அறிக்கை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் சாட்சிகளின் அடிப்படையில் இளைஞர் கார்த்திக் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் மற்றும் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். மேலும் இந்த தீர்ப்பினை தொடர்ந்து குற்றவாளியை சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் திருக்கழுகுன்றம் ஒன்றியத்தில் உழவர் சந்தை அமைக்க வலியுறுத்தி திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி வேளாண் துறை இயக்குநரிடம் கடிதம் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றிய வெங்கம்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதற்கு சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டு பொதுமக்களின் மனுக்கள் குறித்து அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து நெய்க்குப்பி, வெங்கம்பாக்கம், நத்தம், கரியச்சேரி உள்ளிட்ட ஊராட்சிகளில் விவசாய பெருமக்கள் அதிக அளவில் உள்ளதால் அப்பகுதியின் அருகே உழவர் சந்தை அமைக்க வேண்டும் என முடிவு செய்து அதற்காக வேளாண் துறை இயக்குநருக்கு உழவர் சந்தை வேண்டும் என்ற கடிதத்தை துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் வழங்கினார். அரக்கோணத்தில் உரிய பாதுகாப்பின்றி கட்டப்பட்டு வரும் கட்டிடப் பணிகளை அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் அருகில் இருந்த மக்களின் வசதிக்காக கழிப்பிடம் செயல்பட்டு வந்தது. நாளடைவில் அந்த கட்டிடம் முழுவதும் சேதமடைந்து இடிந்து விழும் நிலை ஏற்பட்டதால் அதற்கு மாற்றாக புதிய கட்டண கழிப்பிடம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் சேதமடைந்த பழைய கழிப்பிட கட்டிடத்தை இடித்து அங்கு புதியதாக கட்டிடம் கட்ட நகராட்சி நிர்வாகத்தினர் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் இரும்பு கம்பிகளை கொண்டு தூண் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் உரிய பாதுகாப்பின்றி உயர் மின்னழுத்த மின்மாற்றி அருகில் கட்டிடத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பிகள் உரசும் வகையில் அமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே பணிகளை உரிய பாதுகாப்போடு நடத்திட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.